மக்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் வந்து அந்த ஆட்டோ ப்ளே ஆகுதுல்ல வீடியோ. இப்போ நம்ம வந்து புது மொபைல்லாம் வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இந்த ஆட்டோ ப்ளே ஆகுது பாருங்கள். ஸ்க்ரால் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து போய் செட்டிங்ஸ் எல்லாம் தேடி பார்த்தாக்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆப்ஷன் இல்லை. புரிகிற மாதிரி எதுவும் இல்லை. அதனால் வந்து அதான் நான் அப்புறம் கடைசியாக தான் பார்த்தேன். அது உங்களுக்கு சொல்லலாம்னு, ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நேராக எப்பயும் போல் அந்த மெனுவுக்கு போயிருங்க. கீழே இருக்கு பாருங்கள், ப்ரொஃபைலுக்கு போயிருங்க. யூன்னு இருக்கா, அதுக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். வந்த பிறகு மேலே உள்ள செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணோன்னா வந்துடுதா. இதில் வந்து இப்போ நம்ம ஜென்ரல் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஜென்ரல் அதுக்கு போயிட்டோம்னா இதில் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எந்த மீனிங்ஃபுல்லாகவும் இருக்காது. அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், 5வது ப்ளே பேக்கிங் ஃபீட்ஸ்னு இருக்குது பாருங்கள். அதுதான் இதில் என்னென்னா ஆல்வேஸ் ஆன்னா எப்போயுமே வந்து இது ஆட்டோ ப்ளே ஆகும். அந்த மாதிரி தான் அதெல்லாம் இருக்குது இந்த இதில். அதனால தான் ப்ளே ஆகிட்டுருக்கு. 2வது ஒய்ஃபை இல்லைன்னா ஒய்ஃபை எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுறோம்னா அப்போ வந்து அது யூஸ் ஆகும். ஆஃப்னா எப்போயுமே ஆஃப் ஆகிரும். ஓகேவா. அதில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் ஒய்ஃபை ஒன்லினா எங்கேயாச்சும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரி நீங்கள் அதை எனேபிள் பண்ணி வச்சுங்க. செகண்ட் இப்போதைக்கு ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் இது ப்ரெஸ் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இது க்ளோஸ் ஆகிரும். இந்த பாப்பப் ஆகிடுச்சா. இதுக்கப்புறம் இப்போ நான் திரும்ப பேக் வந்துட்டு அந்த ஏதாச்சும் வீடியோ ஸ்க்ரால் பண்ணேன்னா எதுவுமே இப்போ ப்ளே ஆகாது. ஓகேங்களா. இதனால் நமக்கு வந்து டேட்டா சேவ் ஆகும். நான் இப்போ மொபைல் டேட்டா தான் யூஸ் பண்ணுறேன். நமக்கு டேட்டா சேவ் ஆகும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்களும் இதை வந்து எனேபிள் பண்ணிங்க. மேக்ஸிமம் புது மொபைலெல்லாம் இது எனேபிளில் தான் இருக்கும். இதை டிசேபிள் பண்ணிங்க. இதுதாங்க. ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.